வெல்கம் டு கமெண்ட்ஸ். நான் உங்கள் சதீஷ்ரா பேசிட்டு இருக்கிறேன். எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களோட மற்ற சேனலில் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, உள்ளே போய் பாருங்கள். நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்காங்க. ஏற்கனவே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மனோகாஞ்ச் மொபைல் ஆக்சசரிஸ் வீடியோ போடுங்க. அதோட அப்டேட் தான் பார்க்க வந்திருக்கோம். அவர் உரிமையாளர் இருக்கிறாரு. வாங்க என்னென்னலாம் இருக்குது இன்றைக்கி காட்ட போகிறாருன்னு பார்ப்போம். வணக்கம் சார். ஓகே, ஆல்ரெடி கொடுத்துருந்தீங்க வீடியோஸ், அதுக்கு ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? ரெஸ்பான்ஸ் சூப்பர். பட் ஒரு சில பிரச்சனை வீடியோ எடுத்துட்டேன். சாரி ஃபார் த வியூவர்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய பேர் வந்து ரொம்ப அப்செட் ஆனாங்க, நிறைய பேர் இதானாங்க. அது வந்து எடுத்ததுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. பட் ஓகே, அது ஃபார்வர்ட் பாஸ்ட் இப்போ வந்து புதுசாக அப்டேட் பண்ணுறோம். இந்த வீடியோ நிறைய சேஞ்சஸ் பார்க்கலாம் நீங்கள். பட் லாஸ்ட் வீடியோக்கு இந்த வீடியோ சேஞ்சஸ் இருக்கும். பட் என்னென்னா ப்ரைஸ் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸஸ் வந்து ஹோல்சேலர்ஸ்க்கு இல்லை ரீட்டைலர்ஸ் அந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒன் மோர் திங், உங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கஸ்டமர்ஸ் நிறையா கிடச்சதோ எனக்கு நிறையா பேர் ஃபோன் பண்ணி எனக்கு நிறைய விஷ் பண்ணாங்க. இன்னொன்று இந்த வீடியோ மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 17 to 18 தூத்துக்குடி, நாகர்கோவில், அப்புறம் சோரண்டை, திருநெல்வேலி, புதுக்கோட்டை அங்கெல்லாம் வந்து தமிழ்நாடு ஹோல்சேல் பண்ணணுன்னு ஆசைப்பட்டு என்னை சஜஸ்ட் பண்ணாங்க. இன்னொன்று நிறைய பேர் எனக்கு வந்து வாழ்த்துக்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் வந்து உங்கள் மூலிமா கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பெரிய தேங்க்ஸ் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து யாருமே இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணதில்லை. உங்கள் மூலிமா வந்து ஒரு 17 people தமிழ்நாடு ஹோல்சேல் பண்ணணும்னு நினைக்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயம். அது உங்களுக்கு தான் அந்த 100% என்ன சொல்கிறது கிரெடிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தான் போகும். தேங்க்ஸ் ஃபார் தட். இன்னொன்று இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா இது பார்ப்பீங்க. நீங்கள் வந்து சேஞ்சஸ் நிறையா இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோ தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து ஒரு 3 பார்ட்டாக 4 பார்ட்டாக நாங்கள் போடுவோம். சரிங்களா? மந்த்லி ஒன்ஸ் ஒரு அப்டேட் கொடுப்போம். இது வந்து நிறையா இருக்குது விஷயம் இதுக்குள்ளே. நீங்கள் வந்து ரேட்ஸு அதெல்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணிக்காதீங்க. நிறையா இருக்குது. ரேட்ஸ் வந்து நாங்கள் சொல்லலை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் ரேட் சொல்லியிருப்போம். ஏன்னா வந்து ரீட்டைலர்ஸ்க்கு ரேட்ஸ் இது பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ரேட்ஸ் சொல்லலை. பட் ரேட்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு என்கொயரி பண்ணுங்கள், கால் பண்ணி செக் பண்ணுங்கள். கால் பண்ணி செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு வரக்கு முன்னாடி ஒரு விசிட் அடிக்கிற முன்னாடி கால் பண்ணி என்கொயரி பண்ணி உங்களுக்கு என்ன ஒரு தேவை, புதுசாக ஆரம்பிக்கிறா இருந்தாலும் எதாக இருந்தாலும் இன்னொன்று நிறைய பேர் கேட்குறது பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்டே கேட்டிருப்பாங்க, ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும். புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க ஒரு சின்ன பிளான் ஒன்று சொல்கிறேன். எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து ஒரு 10% அமௌண்ட் தான் உங்களோட மந்த்லி இன்கமாக இருக்கும். நீங்கள் 5,000 இன்வெஸ்ட் பண்ணுங்கள், 1,000 rupees இன்வெஸ்ட் பண்ணுங்கள், 10,000. இப்போ நீங்கள் 3 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு பிஸ்னஸில் அப்படின்னா உங்களோட மந்த்லி இன்கம் பார்த்தீங்கன்னா 30,000. இதுதான் பிஸ்னஸ் பிளான். நீங்கள் உங்களோட 5,000 இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது கம்மியாக இருக்கலாம். பட் மந்த்லி டேர்ன் ஓவர் சொல்கிறேன் நான். மந்த்லி டேர்ன் ஓவர் 3 lakhs நீங்கள் டேர்ன் ஓவர் பண்ணியிருந்தீங்க 10%. அதான் வந்து மேக்ஸிமம் பிஸ்னஸ் ப்ராஃபிட்டாக இருக்கும். இதுதான் ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? இது நீங்கள் எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட மினிமம் நான் எவ்வளோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு. வாங்க, உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபேன்சி ஐட்டம்ஸில் மொபைல் ஆக்சசரிஸில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் சேல் பண்ணுறீங்கன்னு எங்களுக்காக காட்ட முடியுங்களா? ஓகே, ஃபேன்சிஸ் பார்த்தீங்கன்னா மொபைல் கூடயே வரும். இன்னொன்று வந்து மொபைலை கொஞ்சம் அழகுபடுத்தும். ஃபேன்சிஸ்னால் மேக்ஸிமம் ஃபேன்சிஸ்னால் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக நினைக்கிறாங்க. ஓகே, ஃபேன்சிஸில் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. ஆல்மோஸ்ட் 100 to 120 மாடல்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ வரைக்கும் இருக்கிற ரீசன்ட் நான் கொஞ்சம் சாம்பிள்ஸ் காட்டுறேன் ஃபேன்சிஸ்னால் என்னென்னு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த சின் பின் கூட ஃபேன்சியில் சேர்த்திக்கலாம். சரிங்களா? இது வந்து மிஸ்லேனியஸ் ஃபேன்சிஸ் சேர்த்திக்கலாம். இது சின் பின்னு அந்த மாதிரி. ரேட்ஸ் வந்து நான் ஆக்சுவலாக வந்து ரேட்ஸ் சொல்லலை. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து சும்மா ரீட்டைல் ப்ரைஸ் நிறைய கேட்குறாங்க. ஆனால் ரேட்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எங்கே வாங்கினாலும் பெஸ்ட் ப்ரைஸ் நான் பண்ணுறேன். ரொம்ப கம்மியாக தரேன். ஆனால் இப்போ வந்து ஹோல்சேலாக வாங்க, என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு இந்த ரேட் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு 50 பைசா கொடுக்குறேனே, இதோட ரேட்டு. ஓகேங்களா? நான் ரேட் எதுவுமே சொல்லலை. பட் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த ரேட்டை வச்சு நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கோங்க என்னோட ப்ரைஸ். இதே மாதிரி தான் மேக்ஸிமம் நீங்கள் சென்னை, பெங்களூரில் ஒரு இடத்துல சொல்லுவாங்க, நான் பெங்களூரில் எஸ்பி ரோட்டில் வாங்கியிருக்கேன், அங்கே வாங்கியிருக்கேன், இங்கே வாங்கியிருக்கேன், சென்னையில் வாங்கியிருக்கேன், ரிச்சிஸில். நீங்கள் எங்கே வாங்கினாலும் ரேட்டை ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுங்கள். எங்கிட்ட வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இது வாங்கிட்டு என்னோட கேட்லாக் வாங்கிட்டு அவங்ககிட்ட ரேட்ஸை கம்பேர் பண்ணுங்கள். இன்னொன்று நாங்கள் பண்ணுற பிராண்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 பிராண்டு எக்ஸலன்ட் பிராண்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். சிக்னேச்சர் டீலர்ஷிப் நாங்கள் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் ஜென்னு ஒரு பிராண்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே நாங்கள் டீலர்ஷிப் வச்சிருக்கோம். எங்ககிட்ட தான் பெஸ்ட் பிராண்ட் மேக்ஸிமம் இருக்குன்னு நான் நம்புறேன். சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன்ஷிப் வேணும்னாலும் நான் பண்ணித்தரேன், ஒன்றும் பிரச்சனை. சரிங்களா? இது பார்த்தாச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார் மவுண்ட்டு, இந்த கார் ஏசிலாம் மாட்டுவாங்கல்ல, இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசியில் மாட்டும் போது ஏன் கார் வந்து இது விண்டாக்கில் மாற்றாமல் ஏசியில் மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசியில் மாட்டும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து கூலிங்காகவே இருக்கும். ஸோ நீங்கள் லாங் டிரைவ் போகும்போது மேக்ஸிமம் ஃபோன் ஹீட் ஆகாது. நீங்கள் விண்ட்ஷீல்டில் அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஹீட் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது. ஓகே, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கார் டாக்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. சரிங்களா? நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் ஹை குவாலிட்டி 3D மேப்பிங். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் பிராண்ட்ஸ் இருக்கும். ஓகே, சிக்னேச்சர் பிராண்ட்
சரிங்களா சிக்னேச்சர் பிராண்ட்ஸ் நல்லா இருக்குங்களா பெஸ்ட் குவாலிட்டி சார் நான் தான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து என்ன கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு போங்க நிறைய பேர் நான் தான் சொல்கிறேன் லோ குவாலிட்டியில் இருக்குது லோ குவாலிட்டி இல்லைங்க மீடியம் குவாலிட்டி சரிங்களா இது நம்ம இது நம்மளோட இது நம்மளோடதுன்னா இது வந்து ஆக்சுவலாக வந்து மார்க்கெட்டோட இது வந்து சிக்னேச்சர் நம்ம குவாலிட்டி சரிங்களா இதுலேயே இன்னொன்று இருக்குது சரிங்களா நெக்ஸ்ட் ஜென் குவாலிட்டின்னு அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறம் வந்து இது உதாரணத்துக்கு சொல்ல போனால் இது வந்து உங்களுக்கு மார்க்கெட் ரேட்டு என்னன்னு சொல்லணுமா அப்படின்னு சரி உங்களுக்கு 42 rupees பல்காக வாங்கினீங்கன்னா இன்னும் ரொம்ப சீப்பாக தரங்க ஆக்சுவலாக இது வந்து 20 பீஸுக்கு சொன்ன ரேட்டு பல்காக வாங்க கண்டிப்பாக நல்லா பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தரேன் இது வந்து மீடியம் குவாலிட்டி சரிங்களா இது மீடியம் குவாலிட்டி நல்லா இதாகும் இது வந்து 100% உங்களுக்கு நான் கேரண்டி கொடுக்கலாம் இது நல்லாயிருக்கும் இது நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்னு இது ஒண்டர்ஃபுல் குவாலிட்டி இங்கே பாருங்கள் குவாலிட்டி செக் பண்ணி பாருங்கள் இன்னொன்று இதோட லுக் வைஸும் நல்லா இருக்கு பெஸ்ட் லுக் வைஸ் நீங்கள் காரில் மாட்டினீங்க அப்படின்னாலே அந்த காரோட லுக்கே வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும் இந்த மாதிரி நிறைய இருக்கு உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் எல்லாமே ஹோல்சேல் தான் ரீட்டைல்ஸ் இல்லை ரீட்டைல்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க தயவு செஞ்சு ரீட்டைல் வந்து நிறைய பேர் 2 பீஸ் கிடைக்குமா 1 பீஸ் கிடைக்குமா கேட்குறேன் தயவு செஞ்சு சொல்கிறேன் மினிமம் 10 பீஸ் வாங்கணும்னா மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்க ஏன்னா வந்து நிறைய பேர் அன்வான்ட் கொஸ்டின்ஸ் என்ன எனக்கு அதிகமாக வருதுன்னா ரீட்டைல் ப்ரைஸ் இது ரீட்டைலுக்கான இது கிடையாது இது ஆக்சுவலாக ஹோல்சேல் கஷ்டப்பட்டு நான் இந்த ப்ரைஸ் நாங்கள் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அதனால ஹோல்சேல் மட்டும் தான் என்னால் பண்ண முடியும் சரி கஸ்டமர்ஸை பொறுத்தவரை சில பேர் எலக்ட்ரானிக்ஸ் இது வாங்கிட்டு போகிறாங்கன்னா சம்திங் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது பேக்கேஜ் டேமேஜ் ஆகிருக்கு பீசஸ் அந்த மாதிரினா சார் இப்போ உதாரணத்துக்கு இது வாங்கிட்டு போறீங்க சரிங்களா இது வந்து நாங்கள் பார்சல் பண்ணி அனுப்புகிறோம் இது பேக்கேஜ் இப்படி ஆயிடுச்சு உதாரணத்துக்கு நிறைய கஸ்டமர் தான் சொல்லுங்கள் சார் பேக்கேஜ் போகும்போது இப்படி ஆயிடுச்சு சார் எனக்கு பேக்கேஜ் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ராடக்ட்டே நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுங்க ஏன்னா பேக்கேஜ் மட்டும் நான் தனியாக மாற்றி தர முடியாது ப்ராடக்ட் ரிட்டர்ன் பண்ணுங்க ஏன்னா பேக்கேஜ் வச்சு தான் கஸ்டமர் டிசைட் பண்ணுவாங்க சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு நான் பேக்கிங் நல்லா பண்ணி தர பார்க்குறேன் இல்லை அப்படியும் முடியலைங்கும் போது நீங்கள் 90% விற்க பாருங்க ஒரு மாதம் வச்சுட்டு எனக்கு அனுப்புங்க தயவு செஞ்சு அப்பயே அனுப்பிடாதீங்க ஏன்னா எனக்கும் கஷ்டம் நானும் வந்து கஷ்டப்பட்டு இங்கே பேக்கிங் பண்ணி அனுப்புகிறேன் ஸோ அதனால 90% வந்து அதாவது நான் சப்போர்ட் பண்ணுறேன் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி மேக்ஸிமம் இந்த பேக்கெட் ப்ராடக்ட்ஸ் வைஸ் உங்களுக்கு டேமேஜ் இருக்குது சப்போஸ் நான் அனுப்பிட்டேன் இந்த கிளிப் மட்டும் உங்களுக்கு இல்லை அந்த கிளிப் இல்லைன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது வேஸ்ட் தான் அப்படி இருக்கும்போது ஒன்றா கிளிப் அனுப்புகிறேன் இல்லைன்னா நீங்கள் ப்ராடக்ட் அனுப்பி விட்ருங்க நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஆர்டர் பண்ணும்போது இந்த கிளிப் மட்டும் அனுப்பி ஏதோ 100 ப்ராடக்ட்டில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுங்க கண்டிப்பாக மிஸ் ஆகும் டேமேஜஸ் இருக்குது அப்படின்னா 100% டேமேஜஸ் இருக்கும் எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபேன்சியை பொறுத்தவரை 100% டேமேஜஸ் இருக்கும் ஏன்னா நான் 1000 பீஸ் 2000 பீஸ் பல்காக வாங்கும்போது எனக்கு எதில் டேமேஜ் இருக்குது நான் பார்த்து வாங்க மாட்டேன் ஸோ அதனால அந்த ஒரு பீஸ் உங்களுக்கு வந்துருச்சுன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க டேமேஜ் இருக்கும் நான் கண்டிப்பாக மாற்றி தரேன் அந்த வகையில் நான் உங்களுக்கு பெஸ்ட் ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் 2-3 நாள் பார்சல் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் செக் பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஒரு மாதம் 2 மாதம் பில்லிங் எனக்கு மறந்துடும் யார் வாங்கினாங்க என்ன பண்ணாங்கன்னு மறந்துடும் ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் நீங்கள் கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரம் இன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நான் பண்ணி கொடுத்துருவேன் நான் எழுதி வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நான் மாற்றி தரேன் சரி நான் குவாலிட்டி வைஸ் நீங்கள் 40 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு வாங்கினா அந்த குவாலிட்டி இருக்கும் 150 ரூபாய்க்கு வாங்கினா அந்த குவாலிட்டி இருக்கும் 100 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு குவாலிட்டி இருக்கும் நீங்கள் 50 ரூபாய்க்கு வாங்குறது வந்து 150 ரூபா குவாலிட்டி எதிர்பார்த்தீங்க அப்படின்னா சாரி அது வந்து கஷ்டம் தான் கிடைக்காதுன்றால அதை யாருனாலே கொடுக்க முடியாது அப்படி சொன்னால் வந்து அது சும்மா அவங்க ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம் ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் வாங்கினீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டுக்கும் நீங்கள் சேம் குவாலிட்டி எதிர்பார்க்க முடியாது அதான் நான் சொல்கிறேன் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் குவாலிட்டி சரியில்லைன்னா இது வாங்கிட்டா குவாலிட்டி சரியில்லாமல் தான் இருக்கும் இது வாங்கிக்குவாங்க நல்லாவே சஜஸ்ட் பண்ணுறேன் இல்லை எனக்கு இதே போகுதுன்னா ஓகே அந்த மாதிரி அப்புறம் விஆர் பாக்ஸு சரிங்களா விஆர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி 3D அந்த மாதிரிலாம் பார்க்குறதுக்கு விஆர் பாக்ஸஸ் சரிங்களா மார்க்கெட்டில் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணிடுறீங்க சார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஓப்பனாக சொல்ல போனால் நீங்கள் எங்கே வாங்குனீங்களோ நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எந்த ப்ரைஸ்க்கு வாங்குறேன்னு சொல்லுங்கள் அதோட என்னால் கம்மியாக ப்ரைஸ் தர முடியுமா நான் பார்க்குறேன் அவ்வளோதான் நான் இல்லை சார் நான் இதுக்கு முன்னாடி இந்த கடையில் இந்த ப்ரைஸ் வாங்கிட்டு இருந்தேன் அதோட கம்மியாக தர முடியுமான்னு சொல்லுங்கள் நான் ஓப்பனாக பண்ணி தரேன் அவ்வளோதான் சரிங்களா ஏன்னா நான் சொன்னோம் அப்படின்னா அதே ப்ரைஸுக்கு கேட்குறாங்க ஸ்டிக் பண்ணி நிற்கிறாங்க 5 பீஸ் கேட்குறவங்க அதே ப்ரைஸ் கேட்குறாங்க 150 பீஸ் கேட்குறவங்க அதே பீஸ் கேட்குறாங்க அதனால பண்ண முடியாது இது கார் ப்ளூடூத் ரிசீவர் சரிங்களா ப்ளூடூத்னா என்னென்ன அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வருது உங்கள் காரில் ப்ளூடூத் இல்லை அந்த பட்சத்தில் வந்து உங்கள் காரில் வந்து ப்ளூடூத் இல்லை மாருதி 800 வச்சுருப்பீங்க பழைய சாம்டோ அந்த மாதிரி இருக்கும்போது ப்ளூடூத் இன்பில்ட் இருக்காது ஸோ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அது பென்ட்ரைவில் அந்த இது இருந்துச்சு அப்படின்னா அது குத்திட்டீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக ப்ளூடூத் ஆக்டிவேட் ஆகிடும் உங்கள் இதுலேருந்து ப்ளூடூத் நீங்கள் கனெக்ட் பண்ணி ப்ளூடூத் பாட்டு போட்டுக்கலாம் ஸோ பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்கவங்க ஆக்ஸுக்கு அதுக்குள்ள வெயிட் பண்ண தேவையில்ல பாட்டு ஆட்டோமேட்டிக் போட்டுக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி ஐட்டம் வேறு பார்த்தீங்கன்னா இது மேல் டு ஃபீமேலும்பாங்க இந்த கேபிள் பேர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எல்இடி டிவியில் வந்து பென்ட்ரைவ் போட்டு படம் பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்க ஸோ அப்போ வந்து இது வந்து 1-to-1 அந்த மாதிரி வந்து இங்கே வந்து நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க இது என்ன கேபிள்னு கூட அவங்களுக்கு சொல்ல தெரியாது இந்த பேர் மேல் டு ஃபீமேலும்பாங்க இந்த கேபிளும் இதெல்லாம் வந்து ரொம்ப சீப் ரேட்டுங்க நீங்கள் ஆனால் வந்து எனக்கு ஹோல்சேல் இதெல்லாம் நான் கடையில் வைக்கல
ஆக்சுவலாக வைக்கலாம். இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய கடையில் வைக்கல. இது வைக்கல. மேக்ஸிமம் பப்ஜி ட்ரிகர்ஸு, இது மெட்டல் பாடி. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க, நம்ம மெட்டல் பாடி பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? பப்ஜி ட்ரிகர்ஸு இதெல்லாம் உங்களுக்கு மார்க்கெட்டில் என்ன ரேட் இருக்கோ அதோட கம்மியாக. நீங்கள் ஃபஸ்ட்டு என்கொயரி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. புதுசாக வாங்குறவங்களுக்கு டவுட் இருந்தால் நான் கிளியர் பண்ணுறேன். புதுசாக ஆரம்பிக்கணும், புதுசாக வரவங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நான் கிளியர் பண்ணித்தரேன். இது வந்து ஆக்சுவலாக யூனிவர்சல் பவுச்சு. சரிங்களா? யூனிவர்சல் பவுச்சு அப்படிங்கிறது என்னென்னா சிக்னேச்சர் பிராண்டு தான், இதுவும் நம்ம பிராண்டு தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அந்த மாதிரி வந்து நான் பார்த்தீங்கன்னா நிறையா இது இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, மாடல் சைஸஸ். ஓகேங்களா? இப்போ 1 நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.2 to 4.8 அந்த மாதிரி இருக்கும். இது 4 நம்பர் பார்த்தீங்கன்னா 4.8 to 5. அப்போனா இது 5.3 இன்ச் வரைக்கும் எதுவுமே நீங்கள் யூனிவர்சல் போட்டுக்கலாம். இப்போ உங்கள் மொபைலுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போட்டுக்கலாம், பின்னாடி ரிங் கோடு வந்துடும். சரிங்களா? பவுச்சஸ் வந்து இது எதுக்குனாக்கா நிறைய கடையில் பவுச்சஸ் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் வந்து ஐயோ ஸ்டாக் இது டேம்பர் கிளாஸ் மாதிரி யூனிவர்சல் பவுச்சஸ், இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலாக. அதனால் இது வந்து டெக் ரிவ்யூ மாதிரி தான். ஆக்சுவலாக நிறையா விஷயம் தெரியாதுன்னு நம்ம சொல்லிடுவோம். இதுவும் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சாக்கெட்டு. நீங்கள் வீட்டில் எல்லாமே எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வச்சுருப்பீங்க, சாக்கெட் வச்சுருப்பீங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஎஸ்பி சாக்கெட்டு நிறைய பேர் கேட்குறாங்க, சார் இது 4 ஃபோனுமே சார்ஜ் போட்டால் சூப்பராக இருக்குமா சார்? கண்டிப்பாக ஃபோன் போயிடும். சரிங்களா? இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் செக்கிங், கடைக்கு யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணலாம், பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஃபார் செக்கிங் நீங்கள் ஃபோன் வந்து ஃபோனோட இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட கொடுக்குற ப்ரைஸுக்கு நான் 4 சார்ஜர் ப்ரைஸும் வந்து டேலி பண்ண முடியாது. ஸோ இதில் இருக்கிற ஐசி வேறு, அதில் நிறைய பேர் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன். இது வந்து நீங்கள் ஃபோன் வந்து மிஞ்சி போனால் ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு 1/2 hour சார்ஜ் போடலாம், 1 hour சார்ஜ் போடலாம். பட் ரெகுலராக இதில் ஃபோன் நீங்கள் சார்ஜ் போடக்கூடாது. ஏன்னா இதோட சர்க்யூட் வேறு, சார்ஜர் இருக்க சர்க்யூட் விட. ஸோ இது வந்து ஆக்சுவலாக எக்ஸ்டென்ஷன் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எமர்ஜென்சி பர்பஸ் நீங்கள் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் ஷாப்பில் செக் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு பெஸ்ட்டு. சரிங்களா? நீங்கள் வந்து வீட்டில் கொண்டு போய் கொடுத்து நீங்கள் சார்ஜ் போட்டுக்கோங்கன்னு சொன்னா அது வந்து பேட்டரி இதாகிடும். என்னோட சஜஷன். சரிங்களா? இது எப்படி எடுத்துக்கலாம், நிறைய பேர் ஜீனியஸ் இருப்பாங்க, என்னோட சஜஷன் அதுவும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 7 in 1. சரிங்களா? 7 in 1 அப்படின்னா இதுவும் வந்து ஆக்சுவலாக கடைக்கு யூஸ் பண்ணுறது தான். ஓகே. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடையில் சப்போஸ் நீங்கள் ஹெட்செட் விற்கிறீங்க அப்படிங்கும்போது ஏதோ ஒரு MP3லேயே ஏதோ ஒன்று குத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா, இது 7 இது இருக்குது. நீங்கள் கடையில் ஒரு 10 வகையான ஹெட்செட் விற்கிறீங்க அப்படின்னா இது 2 வாங்கிட்டிங்கன்னா போதும். ஸோ வச்சுட்டிங்க அப்படின்னா கடையில் ஹெட்செட் செக் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இந்த மாதிரி ஐட்டம்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கடைக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதுன்னு சொல்கிறது, ஒரு அப்டேட்னு தான் சொல்லலாம். இது வந்து எல்இடி லைட் லாஸ்ட் டைமே பண்ணிடுவோம். சரிங்களா? எல்இடி இது ரொம்ப சீப் ப்ரைஸ், ஆனால் பல்காக ஒரு 50 பீஸ் அந்த மாதிரி எடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட்டு. இது எல்லாமே கிடைக்குது மார்க்கெட்டில், ரொம்ப சீப்பாகவே கிடைக்குது. கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சிக்னேச்சர் பிராண்டு, நெக்ஸ்ட் ஜென் பிராண்ட்லாம் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தாங்க இருக்கும். குவாலிட்டி வைஸ் இப்போ நான் சொல்கிறது யூபான் இருக்குது, ஜேபி டெக் இருக்குது. சரிங்களா? நிறையா இருக்குது, ரோபோடெக், அந்த மாதிரி நிறையா கம்பெனிஸ் இருக்குது. பட் என்னென்னா சிக்னேச்சர் அதில் ஒரு பிராண்டு தான். பட் எல்லாத்துலேயும் கம்பேர் பண்ணி எவ்வளோ லீஸ் ப்ரைஸ் கொடுக்க முடியும், எவ்வளோ குவாலிட்டி அதிகமாக கொடுக்க முடியும் தான் நாங்கள் பார்க்குறோமே தவிர, மற்றபடி ப்ரைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக குவாலிட்டி இருக்கிறது ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா? குவாலிட்டி ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்போது அது குவாலிட்டி கண்டிப்பாக அந்த அளவுக்கு இருக்குது. இது வந்து எதுக்குன்னா, நீங்கள் சப்போஸ் ஓடிஜி வச்சு கூட ஃபோனில் கூட இது பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு அது போட்டு காட்டுறேன் ஒன்று ஃபியூ மினிட்ஸ். சரிங்களா? இது போட்டு காட்டுறேன். இது வந்து கேம் பேடும்பாங்க. கேம் பேடுங்கும் போது எதுக்குன்னா, இந்த ஃபோனெல்லாம் வச்சு கேமில் விளையாடுறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். இந்த ரேஸில் விளையாடுறாங்க, கார் ரேஸ், மோட்டர் ரேஸ் அந்த மாதிரி விளையாடுறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். சரிங்களா? இது வந்து சக்கர் ஸ்டாண்டும்பாங்க, 360 degree ரொட்டேஷன் சக்கர் ஸ்டாண்டு. சரிங்களா? இது ஃபோனில் இப்படி குத்திட்டீங்க அப்படின்னா, டேபிள் எங்காவது வச்சுட்டு இருக்கீங்க, படம் பார்க்குறீங்க, இல்லை வந்து சார்ஜ் போடுறீங்க, உங்கள் மேக்ஸிமம் இது வந்து எதுக்கு நான் ஓப்பனாக சொன்னால் சார்ஜிங் போர்டு இருக்கும். ஆனால் பக்கத்தில் வந்து கீழே டேபிளில் வைக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கீழே ஃபோன் வைக்க முடியாது, ஹைட் பத்தாது. நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். எல்லாம் சார்ஜர் மேலே வைப்போம், சார்ஜர் பின்னு போகும், உடையும், அதெல்லாம் நடக்கும். ஸோ அந்த போர்டில் இப்படி குத்திட்டீங்க அப்படின்னா, இந்த ஃபோன் அப்படியே வச்சுட்டிங்க அப்படின்னா அது நல்லா நின்றுக்கும். செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. சரிங்களா? பார்த்தீங்கன்னா இது யூஎஸ்பிஸ் இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா, இப்போ நைட்டு கரண்ட்டு போனாலோ இல்லை வீட்டில் இல்லைனாலும் இது ஓடிஜி மூலிமா கனெக்ட் பண்ணிவிட்டு, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர்ஸில் கனெக்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இந்த ஓடிஜியில் இப்படி பண்ணிங்க அப்படின்னா 5 watts நல்லா வெளிச்சம் இருக்கும். சரிங்களா? இதே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூப் லைட்டும் இருக்குது 9 wattsல, அதுவும் எனர்ஜி சேவிங் தான், டியூப் லைட்ஸ். சரிங்களா? அது வந்து உங்களுக்கு மாட்டிக்கிற இது கிளிப்போடவே இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணலாம்? சரிங்களா? இந்த மாதிரி கிளிப்பை வச்சு வாலில் கூடி மாட்டிக்கலாம் நீங்கள்.
இந்த மாதிரி வாலில் மாட்டிக்கலாம். இந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ், இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல யூஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ இப்படி வாலில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா பவர் பேங்க், மேக்ஸிமம் பவர் பேங்க் நீங்கள் இதே வாங்க வேணாமே, பவர் பேங்க் இது என்ன சொல்கிறது, நீங்கள் யூஎஸ்பி இந்த யூபிஎஸ்ல வாங்காமே நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தள்ளுவண்டி கடை அந்த மாதிரிலாம் வச்சுருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யூபிஎஸ் வச்சு கனெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு பவர் பேங்க்லேயே வேலையை முடிச்சுட்டு போயிடலாம். சரிங்களா? இந்த மாதிரி இது ட்ரைபாட். சரிங்களா? ட்ரைபாட் சின்ன சைஸ் இல்லை, பெரிய சைஸ். ஏன்னா சின்ன சைஸ் வந்து ரொம்ப வேஸ்ட்டு. இந்த சைஸ் தான் இருக்கும், இந்த சைஸ் தான் இருக்கும் மிஞ்சுமா. அதில் ஒன்றுமே யூஸ் இல்லை. யூஸ் இல்லைன்னா அது ரொம்ப சீப்பாக இருக்குது ப்ரைஸுன்னு எல்லாம் கேட்குறாங்க. பட் ட்ரைபாட் வாங்கணும், பெரிய சைஸ் வாங்கிக்கோங்க. இது பெரிய சைஸ். சரிங்களா? இது ஹிப் சைஸ் அந்த மாதிரி வரும். இது மொபைலுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபங்க்ஷன், பர்த்டே ஃபங்க்ஷன், பார்ட்டிஸ் அந்த மாதிரி ட்ரைபாட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பாப் சாக்கெட்ஸு. பாப் சாக்கெட்ஸுங்கிறது பின்னாடி ஃபோன் பின்னாடி ஒட்டிக்கிறதுக்கு இந்த மாதிரி ரிங்ஸு, இந்த மாதிரி ரிங்கிலேயே வந்து பிராண்ட் நேம் போட்டு வேணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் பிராண்ட் நேம்ஸ் அந்த மாதிரிங்கும் போது டிபெண்ட்ஸ் ஆன் மார்க்கெட். இப்போ வந்து இப்போ பார்த்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குமா, நாளைக்கு இருக்குமா, மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். என்ன அப்டேட் இருக்கோ அதை நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் வந்து சார் அன்றைக்கி காட்டுங்க வீடியோ. நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா அன்றைக்கி வீடியோவில் காட்டினதே காட்டுங்க அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அன்றைக்கி அந்த மார்க்கெட்டில் வந்து இப்போ எங்கிட்ட ஒரு 1000 பீஸ் இருக்குது அப்படின்னா 1000 பீஸ் சேல் ஆயிடுச்சு அப்படின்னா அது திருப்பி அந்த மார்க்கெட்டில் இல்லைன்னா அது கொஞ்சம் லேட் ஆகும். இதே உங்களுக்கு பல்காக வேணும், இப்போ உங்களுக்கே வந்து ஒரு 300-400 பீசஸ் இதே கஸ்டம் பீசஸ் வேணும் நான் பண்ணித்தரேன். பட் கொஞ்சம் டைம் இருக்கும் ஆர்டர் கொண்டு முன்னாடி. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அந்த கார் மவுண்ட்டும்பாங்க. கார் மவுண்ட்டும் வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் டேபிள்லேயும் டேஷ்போர்டில் அந்த மாதிரி ஒட்டிட்டு இதை வந்து நீங்கள் ஃபோனை வந்து இந்த மாதிரி இது இருக்கும். இது ஒன்று ஃபோன் பின்னாடியும், இது ஒன்று ஃபோன் பின்னாடியும், இது ஒன்று இங்கே, இது வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா, சாரி. சரிங்களா? ஒன்று வந்து ஸ்பேர் மாதிரி. இது வந்து இங்கே ஒட்டிக்கலாம், ஒன்று வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம். இது நல்லா பார்க்குறதுக்கு எப்போ இருக்குது, ஆனால் நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். கண்டிப்பாக ஸ்டிஃபாக நிற்கும். சரிங்களா? அப்புறம் ஜெல்லு. சரிங்களா? சிக்னேச்சர் பிராண்டு தான் இது. இது ஜெல் மேக்ஸிமம் எதுக்குன்னு கேட்குறாங்க. டேம்பர் கிளாஸ், லேப்டாப்ஸ், எந்த ஒரு டிஸ்பிளேஸுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? எந்த ஒரு டிஸ்பிளே, உதாரணத்துக்கு நீங்கள் மிரர் கூடி துடைக்கலாம், நம்ம நார்மல் மிரர் கூடி துடைக்கலாம். பட் மேக்ஸிமம் இட்ஸ் யூஸ் ஃபார் டெஸ்க்டாப்ஸு, எந்த ஒரு ஸ்க்ரீனுக்கும் யூஸ்ஃபுல் தான் ப்ராடக்ட். அப்புறம் பெஸ்ட்டு சிக்னேச்சரில் 5-in-1 ஸ்பீக்கர். 5-in-1 அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதில் 5 FM இருக்குது. சரிங்களா? இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள். ப்ளூடூத் ஸ்பீக்கர், பவர் பேங்க், FM, அப்புறம் டிஎஃப்னா எஸ்டி கார்டு, டார்ச் லைட்டு, இந்த 5 வகையான இது இருக்குது. எஃப்எம் நல்லா கிளியராகவே இருக்கும். இப்போ நிறைய பேர் எஃப்எம் வந்து முக்கால்வாசி ப்ளூடூத் ஸ்பீக்கரில் எஃப்எம் இருக்குமாங்க, ஆனால் எஃப்எம் வந்து மேக்ஸிமம் இருக்காது. பட் இந்த எஃப்எம்ல இந்த இதில் வந்து கண்டிப்பாக நான் 100% கேரண்டி தரேன். எஃப்எம் நல்லாவே, ஆனால் கரெக்டான ஒரு பிளேஸ், ஸ்டோரேஜ் பிளேஸில் இருக்கணும். நீங்கள் நார்மலாக இருக்கிற வைட் ஏரியாவில் வச்சு இருக்காது, கரெக்டான பிளேஸ் வச்சு எஃப்எம் சூப்பராக இருக்கும். 5-in-1 பெஸ்ட் ப்ரைஸ், நல்லாயிருக்கும் ப்ரைஸ். சரிங்களா? இது செல்ஃபி ஸ்டிக்கு, மினி செல்ஃபி ஸ்டிக்கு. சரிங்களா? மினிலே இருக்குது, பெருசு இருக்குது. பட் மேக்ஸிமம் எல்லாம் மினி தான் ஆசைப்படுறாங்க, மினி செல்ஃபி ஸ்டிக்கு. இது அதே ஓடிஜி வந்து நீங்கள் டைரெக்டாகவே இப்படி குத்திக்கிற மாதிரி டார்ச்சுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம டார்ச், இது வந்து சின்ன குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு அந்த மாதிரி தான். இது அந்தளவுக்கு உங்களுக்கு பவர் கொடுக்காது. இது வந்து நல்ல பவர் இருக்கும். இந்த இது வந்து நல்ல பவர் இருக்கும். பட் இது அந்தளவுக்கு பவர் இல்லை. பட் நல்லா இருக்கும் யூஸ்க்கு. உங்களுக்கு ஃபேன்சி, அதெல்லாம் ஃபேன்சி மாடல். இது வந்து ஒரே ஹெட்செட்டில் 2 பேர் பாட்டு கேட்டுக்கிற மாதிரி. இப்போ சப்போஸ் ஒரு மூவிஸே பார்க்குறீங்க, சரிங்களா? ஒரு மூவிஸே பார்க்குறீங்க அந்த மாதிரிங்கும் போது யூசேஜ் நான் சொல்லிடுறேன். எதுக்குன்னா பஸ்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரே படம் 2 பேர் பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு ஹெட்செட் வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அது இது எதுக்குன்னா 2 பக்கமும் குத்திக்கிட்டா, பட் 2 பக்கமும் சேம் கிளாரிட்டி கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. கிளாரிட்டி கம்மியாக தான் கிடைக்கும். பட் என்னன்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு ஹெட்செட் வச்சு பார்க்கறதோட இது கொஞ்சம் நல்லா ஃபீலிங் கொடுக்கும். சரிங்களா? இன்னும் நிறைய ஃபேன்சிஸ் இருக்குது. ஓகே, பவுச்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குது. சரிங்களா? நிறைய பேர் பவுச்சஸ் ஏன் அவாய்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் லாட்டாக தான் எடுக்கணும். லாட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, லாட்னா வந்து நாங்களே ஒரு மாடல்ஸ் பிரிச்சுருவோம், ரன்னிங் மாடல்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா விவோ V15 நேற்று வந்தது, ஓப்போ F11 அந்த மாதிரி இப்போ வந்ததுலேருந்து பிரிச்சுருவோம். பிரித்து எல்லாம் 20 பீஸ் 10 பீஸ் அந்த மாதிரி நாங்களே பிரித்து நாட்டு ஒரு 400-420 பீசஸ் அந்த மாதிரி வந்து நாங்களே லாட் பிரிச்சிருவோம். நிறைய பேர் அது வாங்க முடியாது. ஏன்னா ஸ்மால் ரீட்டைல் ஷாப் வச்சுருக்கவங்களுக்கு அது வந்து 420 பீசஸ் இன்ட்டு ஒரு அமௌண்ட்டு வந்து ஒரு 50,000 அந்த மாதிரி 20,000 அந்த மாதிரி வரும்போது கண்டிப்பாக வாங்க முடியாது. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு பெரியது. ஸோ வந்து என்னென்னா உங்களுக்கு செலக்டிவ் மாடல்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பவுச்சஸ் இருக்குது, இங்கே இவ்வளோ பவுச்சஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிம்மர் கேஸுமோ. சரிங்களா? இதே மாதிரி எல்லா மாடல்ஸ்லையுமே இருக்குது இந்த பவுச்சஸ். சரிங்களா? இந்த மாதிரி ஸ்டிம்மர் கேஸுமோ, இது எல்லா மாடல்ஸுமே இருக்குது.
சரிங்களா. ஐஃபோன்லேருந்து உங்களுக்கு நார்மல் விவோ, எம்ஐ, சாம்சங் எல்லாமே ரொம்ப சீப் இது ப்ரைஸ். சரிங்களா. நல்லா கஸ்டமர்ஸும் லைக் பண்ணுறாங்க இந்த மாதிரி. கொஞ்சம் கேர்ள்ஸ், மேக்ஸிமம் கேர்ள்ஸ், காலேஜ் கேர்ள்ஸ் லைக் பண்ணுவாங்க. சரிங்களா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு இன்னைக்கு ரேஞ்சில் என்ன ஃபேமஸாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பப்ஜி. சரிங்களா. அந்த பப்ஜியோட டிசைன்ஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 450 to ஒரு 600 டிசைன்ஸ் இருக்குங்க. சரிங்களா. அது வந்து மாறிட்டே இருக்கும். இதெல்லாம் பப்ஜி இதே மாதிரி, இதெல்லாம் நல்ல பிரிண்டிங்கு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ஜிலேயே வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட இவ்வளோ மாடல்ஸ், இது மட்டுமே ஒன்று ஒரு மாடல்ஸ் பவுச்சஸ். சரிங்களா. இந்த மாதிரி டிசைன்ஸ் வரும். அப்புறம் இந்த பப்ஜி டிசைன்ஸ் வரும். மார்க்கெட்டில் இப்போ என்ன ட்ரெண்ட், அப்புறம் இந்த மாதிரி பப்ஜி டிசைன்ஸ் வரும். பப்ஜி இதெல்லாம் ஃப்ளவர் டிசைன்ஸ் வரும். சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு இதெல்லாம் ஒரு டிசைன், இதெல்லாம் லெதர் டிசைன் மாதிரி வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் உங்களுக்கு காரோட டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எடுக்கணும்னா எப்படி 10 பீசஸ் அந்த மாதிரி எடுக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார் டிசைன்ஸ், இதெல்லாம் 3D பிரிண்டிங். சரிங்களா. இதெல்லாம் 3D பிரிண்டிங் கார் டிசைனு. இந்த ப்ரைஸே வந்து இது ரீட்டைல் ப்ரைஸ் 150. சரிங்களா. 150 to 180 தாராளமாக விற்கலாம். BMW, ஆடி அந்த மாதிரி காரில் வர ப்ரௌச்சர்ஸ் எல்லாமே. இது வந்து இப்போ வந்த மாடல்ஸ் வந்து எல்லா மாடல்ஸுமே இருக்குது. 3D பிரிண்டிங்கும் நல்லாவே இருக்கும். எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் இது எடுத்தீங்க அப்படின்னா 10 பீசஸ், மினிமம் 5 பீசஸ் தான் எடுக்கணுங்க. 10 பீசஸ் ஓகே வேணாம் மினிமம். ஏன்னா எனக்கு பேக்கிங்க்கே நான் இவ்வளோ நீங்கள் எடுத்துக்காட்டுறதுக்கே எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா எனக்கு வந்து பேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் எடுக்கிறவங்க லாட்டாக எடுத்தீங்க அப்படின்னா நல்ல இது ஃபுல்லாக எடுத்தால் ஒரு ப்ரைஸு, 5 எடுத்தால் ஒரு ப்ரைஸ். அது வந்து கம்பல்சரி நான் அப்படி தான் சொல்லுவேன். 2 கஸ்டமர் இருக்கும்போதே நான் வந்து ப்ரைஸ் டிஃபரன்ஸ் பண்ணேன். ஏன்னா ஃபுல் எனக்கு வந்து நீங்கள் மொத்தமாக எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிறதோட இப்போ சப்போஸ் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 50 ரூபா ஒரு பவுச்சுன்னு சொல்கிறேன்னு வைங்களேன். நீங்கள் மொத்தமாக எடுக்கிற போது உங்களுக்கு இன்னும் ஒரு 10 ரூபா கம்மியாக பண்ணலாம். சரிங்களா. அந்த மாதிரி தான். இன்னும் ஒரு இப்போ சப்போஸ் இந்த பவுச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட் வந்து 150 அந்த மாதிரி சொல்லும்போது நீங்கள் மொத்தமாக எடுக்கும்போது இன்னும் 20 ரூபா 30 ரூபா குறைச்சி கொடுத்தரேன். அதாவது நீங்கள் எதாக இருந்தாலும் கொஞ்சம் பல்காக எடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒன்று தான். சரிங்களா. பவுச்சு டேம்பர் கிளாஸும் அதே மாதிரி தான். டேம்பர் கிளாஸ் வேணால் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் டேம்பர் கிளாஸ் அப்படிங்கிறது எல்லாருமே டேம்பர் கிளாஸ் பண்ணுறாங்க. சரிங்களா. டேம்பர் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் மற்றவங்களோட. கம்பல்சரி நம்மகிட்ட வந்து ஆக்சுவலாக வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் நிறைய பேர் வந்து கட்டிங் சரியில்லை, இந்த ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா எங்கிட்ட வாங்கின முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஷோரூம்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கோம். வாங்கினால நிறைய பேர் வந்து கட்டிங் அப்படிங்கும்போது அந்த என்ன கட்டிங்னு பார்த்தீங்கன்னா கட்டிங்ஸ் இப்போ சப்போஸ் இந்த ஃபோன் எடுத்துக்கிட்டீங்கன்னு ஏதோ ஒரு ஃபோனு, இதோட ஸ்பீக்கர்ஸ், இதோட கர்வ் எல்லாமே கரெக்டாக கட் பண்ணிடுறோம். சரிங்களா. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேம்பர் கிளாஸ் மேனுஃபேக்சரர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட சேஃப் சைடுக்காக கட்டிங் ஒரு இன்ச் கம்மி பண்ணிடுறாங்க. ஏன்னா வந்து பெருசாகிட்டா வந்து அது வேஸ்ட்டு, சின்னதாகிட்டா எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுடலாம். அதனால் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது. ஏன்னு கேட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கேப் இருக்கும்போது என்ன ஆகுன்னா உள்ள டஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இன்னும் ஒரு 4 ரூபா 5 ரூபா என்னோட டேம்பர் கிளாஸ் ரேட் ஆனாலும் ரீட்டைலர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும், கஸ்டமர்ஸும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் தான் ரீட்டைலர்ஸ் எங்கிட்ட திருப்பி வருவாங்க. அதனால இம்போர்ட்டட் டேம்பர் கிளாஸ் நான் வாங்குவேன். இம்போர்ட்டட் வாங்கும்போது கட்டிங் ப்ராப்பராக இருக்கும். மிஷின் கட்டிங் வந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து கை மற்ற இதுக்கும் கை வச்சு பாருங்கள் நல்லா கட்டிங் இருக்கும். இன்னொன்று உங்களுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகும். இப்போ நீங்கள் சப்போஸ் ஓப்போ ஏதோ ஒன்று ஓப்போ ஃபோனில் விவோ Y83 அந்த மாதிரி வாங்கும்போது கரெக்டாக வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் கேப் இருக்கா, இந்த பக்கம் கேப் இருக்கா, கரெக்டாக ஃபிட் ஆகும். அதுதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி கிளாஸில். இன்னொன்று இம்பாசிபிள் கிளாஸ்ன்னு ஒன்று இருக்குது. சரிங்களா. அந்த இம்பாசிபிள் கிளாஸ் வந்து நான் மேக்ஸிமம் நீங்கள் டெம்பர் கிளாஸ் வாங்குறதுக்கு நான் இம்பாசிபிள் கிளாஸ் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுவேன். இம்பாசிபிள் கிளாஸ் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான்லாம் இம்பாசிபிள் கிளாஸ் தான் ஒட்டியிருக்கேன். சரிங்களா. என்னோட ஆல்ரெடி இங்கே உடஞ்சிருக்கு. சரிங்களா. வேணா வந்து கீழே வேணாலும் போட்டு காட்டுறேன் பாருங்கள். சரிங்களா. இதெல்லாம் இம்பாசிபிள் கிளாஸ் இங்கே ஆல்ரெடி உடஞ்சிருந்துச்சு. சரிங்களா. இம்பாசிபிள் கிளாஸ்னா அன்பிரேக்கபிள். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீயூசபிள்னா மோஸ்ட் ஆஃப் த ரீட்டைலர்ஸ்க்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஏன்னா வந்து ரீயூசபிள் என்னென்ன இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் ஒரு 60% தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி இருக்கும் இம்பாசிபிள் கிளாஸ்ங்கிறது. சரிங்களா. இது டேம்பர் கிளாஸோட ரேட் டபுள் மடங்கு ஆகும். டபுள் மடங்கு ட்ரிபிளுங்க அந்த மாதிரி ஆகும்னு வச்சுக்கோங்க. ரீட்டைலருக்கு வந்து ஓகே, பட் என்னன்னா கஸ்டமர்ஸ் நல்லா சாட்டிஸ்ஃபை கொடுக்கும்.
இது நீங்கள் எடுத்து ஒட்டிட்டீங்க அப்படின்ட்டு இது கரெக்டாக ஒட்டல ஏதோ ஃபிட் ஆகலை அப்படிங்கும்போது கஸ்டமர்ஸ் இது ரீட்டைலர்ஸ் பயப்படவே வேண்டாம், ஷாப்பு ஓனர்ஸ் ஷாப் கீப்பர்ஸ் பயப்பட வேண்டாம், திருப்பி இதுலேயே ஒட்டிடலாம். இது வந்து 2 லேயராக இருக்கும். ஒரு லேயர் எடுத்து ஒட்டிடுவீங்க, இன்னொரு லேயர் ஸ்பீல் பண்ணிடுவீங்க. சரிங்களா? இம்பாசிபிள் கிளாஸ் இம்பாசிபிள் கிளாஸ் ஒட்டிட்டீங்க அப்படின்னா இது வந்து கொரில்லா கிளாஸ். ஆக்சுவலாக ஓப்பனாக சொல்ல போனால் கொரில்லா கிளாஸ் அந்த கொரில்லா கிளாஸ் தான் சுற்றி வச்சு உடச்சு காட்டுவாங்க அந்த மாதிரி. இது அதான் நீங்கள் ரொம்ப பல்காக எடுக்கிறீங்க அப்படின்னா முன்னாடி ஆர்டர் தரணும். ஏன்னா வந்து ஸ்டாக் இது ரெடியாக வச்சிருக்க மாட்டேன். ஏன்னா இது வச்சா எனக்கு கொஞ்சம் இதாகும். என்ன மாடல்ஸ் காஸ்ட் வைஸ் எனக்கும் வந்து இதை வந்து நான் வெளியே தான் பண்ணிட்டு இருக்கேன். காஸ்ட் வைஸ் இருக்கு. நீங்கள் வேணும் எனக்கு நிறையா வேணும் இந்த மாதிரி ஓகே நான் இதே வாங்கிக்கிறேன் டெம்பர் கிளாஸ் வாங்குறதுக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நானும் இதான் என்னோட கஸ்டமர்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். மேக்ஸிமம் டெம்பர் கிளாஸ் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன், இதான் சஜஸ்ட் பண்ணுவேன். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட பிராண்டில் நெக்ஸ்ட் ஜென் பிராண்டுங்கிறது நம்ம பிராண்டு. சரிங்களா? நீங்கள் வேற மேக்ஸிமம் எங்கேயும் பார்க்க முடியாது, நீங்கள் எங்கே வேணால் பாருங்கள். நெக்ஸ்ட் ஜென்ங்கிறது நம்ம பிராண்டு. அவங்க நம்ம இதில் பண்ணிகிட்டு இருக்கோம். அன்பிரேக்கபிள் ப்ரொடெக்ஷன் போட்டு இதோட இது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லேருந்து எல்லாமே எழுதியிருப்போம். ஸோ ஷாப்புக்கு ஓட்டுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், புதுசாக ஓட்டுறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். வீட்டிலே கூட வாங்கி போய் ஓட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? இது வந்து நல்ல ப்ரைஸ் பண்ணித்தரேன். நீங்கள் வந்து பல்காக மினிமம் ஒரு 500 இல்லைன்னா மினிமம் ஒரு 50 பீசஸாவது இருக்கணும். மினிமம் 50 பீசஸ் எடுத்தால் மட்டும்தான் இது தருவேன். இல்லைன்னா அப்படின்னா ரீட்டைல் ப்ரைஸாக மாறிடும். ரீட்டைல் ப்ரைஸ்னால் ஒன்றும் அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்புறம் 11D 10D 9D அதெல்லாம் இருக்குது. சரிங்களா? இது 11D, வித்தியாசம் இது 9D, இது 9D 11Dலாம் இருக்குல்ல, அதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? நல்ல கொஸ்டின். சரிங்களா? இது ஆக்சுவலாக கண்டுபிடிச்சவங்களுக்கு கூட இந்த ஆன்சர் என்ன தெரியுமான்னு தெரில. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக நிறைய பேருக்கு இருக்கிற கன்ஃபியூஷன் சேம் கன்ஃபியூஷன். இன்னும் ஓப்பனாக சொல்ல போனால் இது வரும்போது எனக்கே அந்த அப்புறம் நிறையா கொஞ்சம் தேடி கேட்கும் 11D 9D 10D அப்படிங்கிறது என்ன டிஃப்ரென்ஸ்? ஒன்றும் இல்லை, மாடல்ஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து அப்டேஷனோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் விவோ V15 வந்து 10D 9D வந்து ஆக்சுவலாக இட்ஸ் ஒன்லி ஃபார் ஐஃபோன். ஐஃபோனுக்கு மட்டும்தான் வருது 90. ஐஃபோன் மட்டும்தான் 90 வரும், மற்ற எதுக்குமே 90 வராது. சரிங்களா? 11D வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட் மாடல்ஸ். சரிங்களா? லேட்டஸ்ட் மாடல்ஸ். அதுக்கு நடுவில் இருக்கிறது தெரியுங்களா 10D. இந்த எட்ஜஸ் வந்து டிஃப்ரெண்ட் வரும். 11Dக்கு இப்போ கர்வ் எட்ஜஸ்லாம் வருது தெரியுங்களா? சாம்சங் கர்வ் அந்த மாதிரி மாடல்ஸில் 11D ஷூட் ஆகும். இன்னொன்று 3D கிளாஸ்னு ஒன்று இருந்துச்சு, அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அது வந்து நல்ல கிளாஸ். அதோட இது வந்து இப்போ வந்து எதுவுமே ஃபில் பண்ண மாட்டேங்குது. சரிங்களா? அது வந்து ஆக்சுவலாக 10Dயில் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த 3D கிளாஸும் 10D கிளாஸும் அதோட இது ஒன்று மாடல்ஸ் வந்து இங்கேயே எழுதியிருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இது என்னோட இதோட மாடல் இது ஃபார் J8. ஓகேங்களா? இது உங்களுக்கு ஒட்டினா அப்படியே டிஸ்பிளே ஒட்டின மாதிரி இருக்குங்க. 11D ஒட்டினா என்ன ஒன்று பீஸ் காட்டலாமா? சும்மா காசு போகும். சில இதாக இருக்குது. சரிங்களா? இது வந்து ஒட்டினா அப்படியே உங்களுக்கு வந்து ஃபோன் ஒட்டின மாதிரி இருக்கும். அப்படியே ஒட்டினா ஃபோன் ஒட்டின மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு ஒட்டும் போது ஏதாவது ஆயிடுச்சுன்னா தயவு செஞ்சு அப்படியே திருப்பி ஒட்டிடுங்க. பட் அப்போ வந்து ஜெல் போட்டுருங்க. இதில் உள்ள போட்டுருங்க. இது ரீட்டைலர்ஸ்க்கு நான் சொல்கிறது. சரிங்களா? இது எல்லாமே நான் சொல்கிறது ரீட்டைலர்ஸ்க்கு. கஸ்டமர் டைரக்ட் கஸ்டமர் பார்க்குறீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணிடுங்க. இது எல்லாமே வந்து ஃபோன் கடைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு புதுசாக ஃபோன் கடை வைக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் யூஸ் ஆகும். இந்த 11D 10D எல்லாமே. ஓகேங்களா? டேம்பர் கிளாஸ் நிறையா இருக்குது. பட் நான் சஜஸ்ட் வந்து இம்பாசிபிள் கிளாஸ். இப்போ நான் என் மொபைலில் இன்னும் தூக்கி வேணாலும் வீசுகிறேன் 2 டைம். ஒன்றும் ஆகாது, 100% ஆகும். ஏன்னா வந்து இது ஒன்று 7 மாதமாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஒன்றுமே ஆகலை. அது முன்னாடி உடஞ்சது, அதுக்கப்புறம் ஒன்றும் ஆகுது. சரிங்களா? ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பவுச்சஸ்ஸு, ஃபேன்சி ஐட்டம்ஸு, டேம்பர் கிளாஸஸ்ஸு, இதில் நிறைய டவுட்ஸ் இருக்கும். புதுசாக ஆரம்பிக்கிறவங்க சரி, இப்போ கடை வச்சுருக்கவங்களுக்கு சரி, இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கலாமா, இது குவாலிட்டி எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு எந்த ஒரு இது இருந்தாலும் ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள். நீங்கள் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள். ஏன்னா வந்து கோயம்புத்தூர்ங்கிற அட்ரஸ் வந்து ஆக்சுவலாக டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துருப்பீங்க, லொக்கேஷன் இருக்குது, லைவ் லொக்கேஷன். இப்போ தயவு செஞ்சு கால் பண்ணுங்கள். நல்ல ப்ரைஸ் பண்ணி தரோம். பட் ஹோல்சேல் மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ரீட்டைல் தயவு செஞ்சு காண்டாக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா ரீட்டைல் என்னால் கான்சன்ட்ரேட்டும் பண்ண முடியாது. ரீட்டைல் நாங்கள் விற்கிறதுக்காக இந்த வீடியோவும் போடல. ஆக்சுவலாக இந்த வீடியோவே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் ஒன்லி, ரீட்டைலுக்கு இல்லை. இன்னொன்று கடைக்காரங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நல்லா பல்காக வாங்குங்க, உங்களுக்கு நல்லா ப்ரைஸ் பண்ணி தரோம். நீங்கள் வந்து 5 பீஸு 10 பீஸுன்னு கேட்கும்போது ப்ரைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். சரிங்களா? அதனால நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தாலும் நீங்கள் எங்கே வாங்கினாலும் ஆனால் மற்றவங்களோட வாங்குறதோட கம்மியாக தான் இருக்கும் அந்த ப்ரைஸு. மற்றபடி உங்களுக்கு ப்ராடக்ட்டில் ஒரு எந்த ஒரு இப்போ சப்போஸ் டெலிவரி இருக்கட்டும், நாங்கள் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 70 to 80 ஷாப்ஸ்க்கு டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து 20 to 25 பார்சல்ஸ் போகும். நம்ம டைப் இருக்குது, ST கொரியர் டைப் இருக்குது, KPN ஸ்வீட் பார்சல்ஸ் எல்லாமே டைப் இருக்குது. ஸோ நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் 2 டேஸ்க்குள்ளே உங்களோட மேக்ஸிமம் வந்து 1 டே. பட் நான் 2 டேஸ் கொடுக்குறது என்னென்னா 1 டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்க விரும்பலை. 2 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு கொரியர்ஸ் வந்து கொரியர் சார்ஜஸ் நீங்கள் 2 பே பண்ணிக்கலாம்.
இல்லை அப்படின்னா நான் அக்கௌண்ட்டில் கொரியர் சார்ஜஸ் சேர்த்து போட்டு விட்டீங்க அப்படின்னா நம்ம பேமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேடிஎம் இருக்குது, பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, இல்லைனா உங்களுக்கு ஃபோன்பே இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபோன் உங்களுக்கு எல்லாமே ஜஸ்ட் டயல் பே இருக்குது, ஜஸ்ட் பே இருக்குது, நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் பேமெண்ட் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பற்றி பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சாம்பிள்ஸ் வேணும் அப்படின்னா சாம்பிள்ஸ் மினிமம் இதுலேயும் 5 பீசஸ் வாங்கிக்கோங்க. சாம்பிள் ஒரு பீஸ் கேட்டாலும் நான் தரமாட்டேன். மினிமம் 5 பீசஸ் வாங்க. இல்லை குவாலிட்டி செக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நேரில் வந்து செக் பண்ணுங்கள். குவாலிட்டி வந்து நீங்கள் ஒரு பீஸ் அனுப்பி செக் பண்ண வேணாம், நேரில் வந்து செக் பண்ணுங்கள். எந்த ஒரு என்கொயரி இருந்தாலும் தயவு செஞ்சு ஃபஸ்ட் கால் பண்ணுங்கள். நேரில் விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் கால் பண்ணுங்கள். ஏன்னா ஷாப்ஸ் ஒரு டைம் க்ளோஸ் இருக்கலாம். ஏன்னா நாங்கள் வந்து நிறைய ஷாப் விசிட் பண்ணுவோம், க்ளோஸ் கூடி பண்ணியிருக்கலாம் ஒரு டைம். ஸோ தயவு செஞ்சு ஷாப் வரக்கு முன்னாடி கால் பண்ணிட்டு வாங்க. தேங்க்ஸ்.